1600க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது இந்தியாவில். 1600. உலகத்திலே அதிகமான மொழிகள் பேசப்படுற தேசங்களில் இந்தியா ஒன்று. அதே போல் தமிழ்நாட்டில் எத்தனை மொழி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு எத்தனை மொழி பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா சொல்றீங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் 88% மக்கள் தமிழ் பேசுவதனால இது வந்து ஒரு அதிகமான மக்கள் தமிழ் மொழி பேசுகிறாங்க அப்படின்னு தமிழ்நாடுன்னு பேர் இருந்திருக்கு. ஆனால் 12% மக்கள் வேறு மொழிகளையும் பேசுகிறாங்க. அதில் சில மொழிகள் தான் சௌராஷ்டிரா, ஊட்டி சைடில் போனீங்கன்னா இருளா, தோடா, படுகா, இந்த மாதிரி நிறைய சிறுபான்மை மொழிகள் நிறைய இருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க. அதே போல் இந்த சௌராஷ்டிரா மொழியை பார்த்தோம்னா இதில் 25 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, இந்த போன்ற இடங்களில் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் வந்து இப்போ நம்ம வெளியே, நான் இப்போ நல்லா தமிழ் பேசுகிறேன், ஆனால் என்னுடைய தாய்மொழி வந்து சௌராஷ்டிரா தான். இங்கே இந்த ஊர்லேயே பிறந்து, அதாவது இந்த தாத்தா அவங்க எல்லாமே இந்த ஊரில் தான், தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தனால தமிழ் சரளமாக பேச தெரியும். ஆனால் வீடுகளில் அவங்க சமுதாயத்துக்குள்ளே எல்லாரும் வந்து சௌராஷ்டிரா அந்த மொழிகள்லாம் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி இந்த மொழிகளில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து குஜராத்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால இவங்களுக்கு வந்து மொழியில் அந்த எழுத்துக்கள்லாம் மறந்து போயிடுச்சு. இப்போ வெறும் பேச்சு வழக்கான மொழியில் இருக்குது. இந்த மொழியில் வந்து இந்த பைபிளை, இந்த தமிழ் பைபிளை யார் மொழிபெயர்த்தது உங்களுக்கு தெரியுமா? தமிழ் பைபிளை மொழிபெயர்த்தது ஒரு தமிழர் கிடையாது. அவர் வந்து ஒரு டேனிஷ், டென்மார்க், யூரோப்பில் இருக்க ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒரு டேனிஷ் மிஷினரி. அவர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இந்த தமிழ் வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பல பேரோட உழைப்பில் வந்த ஒரு வேதாகமம் தான் இந்த தமிழ் வேதாகமம். அதே போல் சௌராஷ்டிரா இந்த மாதிரி சிறுபான்மை மொழியில் இருக்கிற மக்களுக்காக அவர்களுடைய தாய்மொழியிலே வேதாகமம் கிடைக்க வேண்டும்னு என்னுடைய தகப்பனார் 33 வருடங்களாக இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த வேதாகமத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். இந்த 25 லட்சம் சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. ஆனால் இவர்கள் நடுவில் கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் வெறும் 500 பேர் தான். விரலிட்டு எண்ணிடலாம். இவங்களுக்கு தெரிஞ்சவர்கள் அந்த ஒரு சர்க்கிள் இருக்கவங்களே ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. மீதி 25 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்னும் ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அறியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியில் வந்து நாங்கள் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ரொம்ப வந்து விக்கிரக ஆராதனையில் ரொம்ப தீவிரமாக உள்ள மக்கள். இது கிறிஸ்தவம் எப்படின்னு வந்தாலே, அதாவது மதம் மாறிட்டாலே அவங்க வந்து சௌராஷ்டிரர்களே அல்ல அப்படின்னு அவங்க வந்து நம்ம அந்த சமுதாயத்தில் வெளியே, சௌராஷ்டிரர்கள் வந்து ஒரு குழுவாக தான் வாழ்வாங்க. ஒரு நிறைய கடைவீதி பக்கம்லாம் போனால் சௌராஷ்டிரா தெருக்களாக இருக்கும். அந்த மாதிரி குழுக்களாக தான் வாழ்வாங்க. இந்த மாதிரி வேற்று மதத்தில் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த சமுதாயத்தின் மக்கள் மிகவும் சொற்ப ஜனங்களே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்கள் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த சௌராஷ்டிரா மொழியிலிருந்து ஒரு பாடலை நாங்கள் பாட விரும்புகிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அந்த பாடல் சௌராஷ்டிரா மொழியில் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே ராகத்தில் அதை சௌராஷ்டிராவில் மொழிபெயர்த்து நாங்கள் பாடுகிறோம். Kopim sondoshu Moga Yesu derasi Kopim sondoshu Moga Yesu derasi Studikera le naumi Studikera le naumi Alleluia Alleluia, Alleluia.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம பாடல்களை கேட்கும்போது, அதாவது வேற்று மொழியில் அந்த பாடலை கேட்கும்பொழுது அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியாதனால நம்ம அந்த பாடலை என்ன செய்வோம், எல்லாருமே நம்ம வேறு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த சபையை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச லைனை நீங்கள் சேர்ந்து பாடுனீங்க. அந்த பாப்பா பாடினாங்க, இவங்களாம் பாடுனீங்க. அல்லேலூயா, ஆனந்தமும் இல்லையா. நான் கூட பாடலை அப்படி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் பாடினீங்க. கர்த்தர் உங்களை உலகத்தை கலக்கிறவர்கள் சொன்னது தப்பே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். சரி, சௌராஷ்டிரா மக்களுக்காக மொழி பேசுவதற்காக அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிற ஒருவருக்காக ஜெபம். குறிப்பாக இந்த வேதத்தை வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஞான மிஷினரி அவர்களுடைய பேர் எம்என் சங்கர். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அவர்களுக்கு கேட்கிறேன். என்னுடைய தங்கையுடைய மாமனார் அவர்களுக்கு சேர்ந்து நம்ம குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் இன்னும் நம்முடைய தேசத்தில் பல மொழி பேசக்கூடிய பல இன மக்களை தமிழையவர்களாக அவர் ரட்சித்து அவர் மகிமைப்படும்படிக்கு இல்லையா எல்லா ஜாதிகளாலும் விருப்பப்படத்தக்கவர்கள் செய்வார் வருவார். வேதம் சொன்னபடி எல்லா தேச மக்களாலும் எல்லா மொழி பேசுகிற மக்களாலும் இயேசு கிறிஸ்து இரட்சகராய் ஆண்டவராய் புகழப்படுகிற ஆட்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படிக்கு கர்த்தர் தந்த வார்த்தை